அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரவணகுமார் பேசுகிறேன். இது ஸ்ரீ பத்ரகாளி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேங்க் ரெகன்சிலேஷன் எப்படி பண்ணுறது, அதாவது வங்கி கணக்கை எப்படி சரி கட்டுறது, இதை ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். உதாரணமாக ஒரு கம்பெனி வந்து அன்னைக்கு தேதியில் ஒரு 1/4 நம்ம டேலியில் நம்ம என்ட்ரி பண்ணிகிட்டே வரோம். அன்றைக்கி வந்து பேங்க் பேலன்ஸ் வந்து 10,000 இருக்குது. அதே நேரத்தில் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வாங்கி பார்க்குறோம், அங்கேயும் 10,000 தான் இருக்குது. அப்போ இதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. அப்போது ஒரு நாள் என்ன பண்ணுறீங்க, ஒரு செக்கு 2,000 இஷ்யூ பண்ணுறீங்க. அன்றைக்கி ஒரு நாள் டே 1ல் 2,000 செக் இஷ்யூ பண்ணுறீங்க. அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா, ஓப்பனிங் பேலன்ஸ் 10,000லேருந்து 2,000 என்ன செய்கிறோம், ஒரு பேமெண்ட் வவுச்சர் போட்டோடனே என்னாகும், பேங்கில் ஆட்டோமேட்டிக்காக 8,000 மாறிடும். ஆனால் அன்றைக்கி தேதியில் நீங்கள் பேங்க் ஸ்டேட்மெண்ட் வாங்கி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன செய்யாது, 8,000 மாறாது. ஏன்னா அந்த 2,000 என்ன செஞ்சுருக்காது, கலெக்ஷன் ஆகிருக்காது. அப்போ அந்த 2,000 என்றைக்கு கலெக்ஷன் ஆகுதோ அந்த தேதியை ஒரு இடத்துல போய் என்ட்ரி பண்ணணும். அதுதான் இங்கே மெயினான விஷயமே. ஸோ அதை தான் நான் எப்படி இந்த டேலியில் நம்ம வந்து பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நான் இப்போது சொல்லித்தரப்போகிறேன். அதாவது எப்பொழுது டேலியோடைய பேலன்ஸும் பேங்கோட பேலன்ஸ், டேலியில் பேங்க் பேலன்ஸ் ஒன்று இருக்கும் இல்லையா, அதோட பேங்கில் போய் ஸ்டேட்மெண்ட் வாங்கி ஒரு பேலன்ஸ் இருக்கும். அந்த பேலன்ஸு எப்போ சேமாக இல்லையோ அந்த டைமில் அதுக்கான ரீசன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் என்ன பண்ணணும், அங்கே வந்து மேட்ச் பண்ணணும் அந்த பேங்கோட டேட்டா. அது எப்படிங்கிறத நான் இப்போ உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். இப்போ வழக்கம் போல் ஒரு கம்பெனியை நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நேரடியாக போய்ட்டு மாஸ்டரில் போய்ட்டு க்ரியேட்டில் போய்ட்டு என்ன பண்ணுங்கள், லெட்ஜரில் போய்ட்டு என்ன பண்ணுங்கள், ஒரு எஸ்பிஐ பேங்க் அப்படின்னு சொல்லி ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை உருவாக்கிக்கோங்க. அண்டரில் பேங்க் அக்கௌண்ட்டுன்னு வச்சுக்கோங்க. இதில் வந்து செட் அல்டர் பேங்க் கான்ஃபிகரேஷன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை நான் இப்போ என்னென்னு சொல்லித்தரப்போகிறேன், மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ செட் அல்டர் பேங்க் கான்ஃபிகரேஷனில் எஸ் அப்படின்னு கொடுக்கும் பொழுது இங்கே ஒரு கேள்வி கேட்கும், செட் அல்டர் ரேஞ்ச். ஏன்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் பொழுதே நம்மக்கிட்ட செக் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த செக்கோட டீட்டெயில்ஸை இங்கே என்ட்ரி பண்ணணும். ஓகேவா? அப்போ 00 ஒரு 10 லீஃப் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், கரெக்டாக வந்து 10 அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யணும், நம்ம வந்து டைப் பண்ணணும். ஆட்டோமேட்டிக் இங்கே 10 வந்துருச்சா? ஓகே. ஸோ அந்த அந்த செக் புக்கோட பேர் என்ன அப்படின்னு கேட்கும். ஸோ அப்போ எஸ்பிஐ சேவிங் அக்கௌண்ட் சம்திங் ஏதாச்சும் ஒன்று நம்ம வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த நம்பர்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இங்கே என்ன பண்ணணும், 002ன்னு கொடுக்கலாம். கொடுக்க முடியாது. என்ன காரணம்னா அங்கே ஆல்ரெடி 10 வரைக்கும் முடிஞ்சப்போ தவறாக கொடுத்தா கூட அக்செப்ட் பண்ணாது. அப்போ 12 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. 11. அப்போ 11 நம்ம கொடுத்தாச்சு. இந்த இடத்துல வந்து 00020 கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ நம்ம எப்படி தேவையோ அந்த மாதிரி டைப் பண்ணிவிட்டு இது வந்து என்னென்ன செக் லிப்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத முதலே நம்ம என்ட்ரி பண்ணிக்கிறோம். ஜஸ்ட் என்ட்ரி பண்ணிக்கோங்க, வேறு எதுலேயுமே என்ட்ரி பண்ண தேவையில்லை. ரெகன்சிலேஷன் பிகினிங் என்னைக்கு இருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னா 1 ஏப்ரல் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. இப்போ பேங்க் அக்கௌண்ட்டில் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட் வழக்கம் போல் க்ரியேட் பண்ணிக்கோங்க. உமா கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இங்கே என்ன செய்யணும், கேபிட்டல் அக்கௌண்ட் போட்டுக்கோங்க. இது வழக்கம் போல் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து என்ன செய்யணும்னு சொல்லியிருக்கிறேன், பேங்கில் பணத்தை கொண்டு வரணும். அப்போ நேரடியாக வவுச்சரில் போய்ட்டு F6ல் போய்ட்டு ரிசிப்ட் வவுச்சர் போடுங்க. இது வந்து நம்ம இப்போ தான் கம்பெனி ஆரம்பிக்கிறோம், அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் பார்த்துக்கணும். இப்போது இங்கே அக்கௌண்ட்டில் என்ன பண்ணணும், எஸ்பிஐன்னு செலக்ட் பண்ணிக்கணும். யார் வந்து அமௌண்ட்டு போட போகிறாங்க, அந்த உமாங்கிறவங்க போடுறாங்க. எவ்வளோ போடுறாங்க, 10,000 போடுறாங்க. அப்போ இப்போ இந்த மாதிரி போடும்போது என்ன ஆகும், நமக்கு பேங்கில் வந்து 10,000 உள்ளே வந்துடும். அப்போது அந்த உமாங்கிறவங்க வந்து என்ன செக்கு கொடுத்தாங்களா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த டிரான்சாக்ஷன் டைப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்போது அந்த டிரான்சாக்ஷன் டைப்பில் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. செக்கா, டிடியா, ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபரா, யூபிஐயா, மற்ற வேறு ஏதாவது வழியில் இது வந்துச்சா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இருக்கும். இதிலே பார்த்தீங்கன்னா ஷோ மோர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை வச்சும் உள்ள நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஏடிஎம் கார்டு, கேஷ், இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு எது தேவையோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து செக்கு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி நான் போட்டுறேன். அப்போ செக்குனே செலக்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு என்ன செய்கிறாங்க, அவங்க வந்து அந்த உமாங்கிறவங்க ஒரு செக் கொடுக்குறாங்க நம்ம கம்பெனி வந்து புதுசாக ஆரம்பிக்கிறதுக்கு. அப்போ கம்பெனியை ஆரம்பித்தாச்சு. இப்போ எஸ்கேப் கொடுத்தாச்சு. இப்போது அந்த டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் போயிட்டு அக்கௌண்ட் புக்ஸில் கேஷ் பேங்க் புக்கில் நம்ம செக் பண்ணும் பொழுது நமக்கு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், நமக்கு பேங்க்கில் 10,000 வந்துச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதிலேருந்து ஒரு பேமெண்ட் வவுச்சர் போடுறேன். வவுச்சரில் போகிறோம், F5 அழுத்துகிறோம். இங்கே என்ன பண்ணுறோன்னா எஸ்பிஐயை செலக்ட் பண்ணுறோம். இந்த இடத்துல Alt C அப்படின்னு கொடுத்துட்றோம். இங்கே வந்து ஒரு டெலிஃபோன் பில் கட்டுறோம் அப்படின்னு வச்சுக்கிடுவோம். டெலிஃபோன் ஒரு எக்ஸாம்பிளுக்கு டெலிஃபோன் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி போடுறோம். இங்கே வந்து இன்டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு போட்டுட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒரு 10,000 நம்ம நினச்சிடும், 10,000 இல்லை, ஒரு 1000 என்ன பண்ணுறோம், நம்ம வந்து பேங்க் சார்ஜஸ் கட்டுறோம், டெலிஃபோன் சார்ஜஸ் கட்டுறோம்.
அப்படி கொடுக்கும்பொழுது இங்கே கேட்கும் டிரான்சாக்ஷன் டைப் என்ன, எப்படி கட்டுறீங்க, செக்காக கட்டுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக முதல் லீஃபை அது எடுத்துக்கும். இது பாருங்கள் ஒன்று எடுத்துருச்சா, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. அடுத்து ஒரு பேமெண்ட் வவுச்சர், திருப்பி அதே பேங்க். இப்போ தேதியை மாற்றிக்கோங்க. 1 ஏப்ரல் இருக்கா, இப்போ F2 அழுத்தி தேதி 2 நாள்னு போட்டுக்கோங்க. இங்கே அதே மாதிரி என்ன பண்ணுங்கள், அல்ட்டு C கொடுத்துட்டு இபி சார்ஜஸ், கரண்ட் பில் கட்டுறோம், ஸோ இபி சார்ஜஸ் அப்படின்னு போட்டுக்கோங்க. இங்கே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அதே மாதிரி தான் இன்டைரக்ட் எக்ஸ்பென்ஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு 2000 ரூபா அப்படின்னு போட்டாச்சு. இது முடிஞ்சு. அதே மாதிரி செக்கில் இப்போ என்ன ஆயிடுச்சு, 2ஆக மாறிடுச்சு. எப்படி மாறிக்கிட்டே போகும். அதுக்கப்புறம் பாருங்கள், திருப்பி ஒரு ரிசிப்ட் வவுச்சர் போடுறோம். ரிசிப்ட் வவுச்சரில் என்ன பண்ணுறோன்னா இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், நம்ம வந்து SBI பேங்கில் தான் பணம் வருது. இங்கே என்ன பண்ணுறோன்னா அல்ட்டு C அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து என்ன பண்ணலாம், கன்சல்டன்சி சார்ஜஸ் ஒரு அமௌண்ட் வந்து நமக்கு இன்கமாக வருது. அப்படின்னா என்ன பண்ணணும், அது இன்டைரக்ட் இன்கம்னு கொடுத்துக்கோங்க. உண்மையிலே அதுதான் உங்களுக்கு தொழிலே, கன்சல்டன்சி தான் உங்களுக்கு தொழில் அப்படின்னா நீங்கள் என்ன டேரக்ட் இன்கம்னு போடணும். இப்போ போட்டுட்டு கன்சல்டன்சி சார்ஜஸ் வந்து ஒரு 500 ரூபா வருது அப்படின்னா 500 ரூபான்னு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்படி அது என்ன செக்கில் அந்த கன்சல்டன்சி சார்ஜ் நமக்கு வருது, ஏன்னா அவங்க தானே கொடுப்பாங்க. ஸோ அந்த டீட்டெயில்ஸை இங்கே என்ட்ரி பண்ணணும். கொடுக்கலாம் கொடுங்க, இல்லை விட்டனா விட்டுருங்க. எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். எல்லாம் கொடுத்தாச்சா, சரி. இப்போ இன்றைக்கி தேதி எத்தனை, 2 ஏப்ரல். இல்லை நம்ம தேதியை இப்போ மாற்றலாம். நல்லா கவனமாக பாருங்கள். F2வில் போய்ட்டு என்ன பண்ணுறேன்னா நான் வந்து 1/5 அப்படின்னு சொல்லி நான் மாற்றிடுறேன். மாற்றியாச்சா, மாற்றிட்டு நேராக எங்கே போகணும், பேங்கிங் அப்படிங்கிற ஒரு மெனு கொடுத்துருப்பாங்க. இன்றைக்கி நல்லா பாருங்கள், டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் அக்கௌண்ட் புக்ஸில் கேஷ் பேங்க் புக்கில் எவ்வளோ இருக்குது, 7500 ரூபா காட்டுது. ஓகே, 7500 ரூபா இருக்குது. அப்போ இந்த மாதிரி எல்லாமே கொடுத்தாச்சு. அப்போது இங்கே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து நம்ம பேங்க் ரெகன்சிலேஷன் பண்ணணும். பேங்குக்கும் நமக்கு இப்போ க்ளோசிங் பேலன்ஸ் 7500 ரூபான்னு இருக்கா, இதே மாதிரி பேங்க்லேயும் இந்த 1/5 இருக்குதா அப்படின்னு நம்ம பார்த்துக்கணும். அப்படி வேரியேஷன் இருந்துச்சுன்னா அதை நம்ம செக் பண்ணணும். அந்த செக் பண்ணுற மெத்தட் தான் இப்போது 2 வழியாக நம்ம பண்ணலாம். ஒன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துலையே, அதாவது நேராக எங்கே போகணும், இங்கே நேராக டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் போய்ட்டு அக்கௌண்ட் புக்ஸில் போய்ட்டு கேஷ் பேங்க் புக்கில் போய்ட்டு என்ட்ரு பண்ணிங்க அப்படின்னா உள்ள எல்லா டீட்டெயில்ஸுமே அந்த பேங்கோட லெட்ஜருக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் அப்படின்னு காட்டும். இங்கே டேரெக்டாகவே இங்கே ரெகன்சல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அப்படி இல்லைன்னா இப்போது இங்கேயே யூட்டிலிட்டிஸில் பேங்கிங் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதில் பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதிலே காட்டுதா 4 இது வந்து பெண்டிங்கில் இருக்குது, ரெகன்சிலேஷன் பண்ணாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி காட்டுது. இங்கே நீங்கள் முக்கியமாக என்ன கவனிக்கணும்னா, மேனுவலாக பண்ணுறதுக்காக இங்கே F12 அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த F12 அப்படிங்கிற ஆப்ஷனில் போனீங்கன்னா இங்கே என்ன இருக்குன்னா, யூஸ் மேனுவல் ரெகன்சிலேஷன் ஆஸ் டிஃபால்ட் மோட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும். இதில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது இங்கே நோன்னு இருக்கும், இங்கே எஸ்ன்னு பார்த்துக்கணும். இந்த ஸ்டெப்பை மறந்துடக்கூடாது. எங்கே பண்ணுறோம் அப்படின்னா இந்த கார்னரில் F12 அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த கார்னரில் F12ன்னு இருக்கும். அந்த கான்ஃபிகரை கிளிக் பண்ண உடனே அந்த ஆப்ஷன் வரும். அதாவது இந்த திரும்பியும் காட்டுறேன். F12 கிளிக் பண்ணிவிட்டு யூஸ் மேனுவல் ரெகன்சிலேஷன் அஸ் த டிஃபால்ட் மோடுங்கிற இடத்துல எஸ் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இந்த 4 என்ட்ரி பண்ண உடனே இங்கே இந்த இதுதாங்க பேங்க் ரெகன்சிலேஷன் ஸ்க்ரீனு. அப்போது இங்கே என்ன பண்ணணும், உமா கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படிங்கிறவர் இந்த 10,000 அப்படிங்கிறது நம்ம பேங்க்கில் அட்ஜஸ்ட் ஆகிடுச்சா, என்றைக்கு அட்ஜஸ்ட் ஆச்சு, 1 ஏப்ரல் 2026. அடுத்து இந்த 1000 வித்ட்ராவல் ஆயிருக்கு, என்றைக்கு வித்ட்ராவல் ஆச்சு, 2 ஏப்ரலில். இது பேங்கோட டேட்டை நீங்கள் என்ட்ரி பண்ணிகிட்டே வரணும். இந்த 2000 எப்போ அட்ஜஸ்ட் ஆச்சு, அப்போ 3 ஏப்ரல் ஆச்சுன்னா இங்கே என்ட்ரி பண்ணி, ஏன்னா இது எஜுகேஷன் மோடு பண்ண முடியாது. அப்போ 2 ஏப்ரலில் அட்ஜஸ்ட் ஆகிடுச்சு. அடுத்து கன்சல்டன்சி சார்ஜ் வந்து நமக்கு ஒரு 500 ரூபாய்க்கு செக் கொடுத்தாங்க. அது என்றைக்கு ஆச்சு, 1/5 தான் ஆச்சுன்னு சொல்லி நம்ம இங்கே என்ட்ரி பண்ணிடுறோம். அப்போ 1 மேலே தான் அது வந்து அட்ஜஸ்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லி போட்டாச்சு. இங்கே கவனமாக பாருங்கள், இந்த இடத்துல பேலன்ஸ் அஸ் பர் கம்பெனி புக், அதாவது 7500 ரூபா நம்மளுடைய கம்பெனி புக்கில் காட்டுது. ஆனால் பேங்க்கில் எவ்வளோ காட்டும், 7000 ரூபா தான் காட்டும். என்ன காரணம் அப்படின்னா அந்த 500 ரூபா அடுத்த மாதத்துக்கு போயிடும். இதுதான் வந்து ரெகன்சிலேஷன். அப்போ இதை வந்து நீங்கள் நல்லா கவனமாக பார்த்துக்கணும். அப்போது ஓகே, அப்போ நமக்கு டேலி ஆகிடுச்சு. அப்போது இந்த ஒவ்வொரு என்ட்ரியுமே நீங்கள் என்னென்ன பேங்க்கில் ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையுமே என்ன செய்யணும், இந்த மாதிரி ரெகன்சிலேஷன் மேனுவலாக நீங்கள் பண்ணிக்கணும். இப்போ நிறைய நீங்கள் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா ரெகன்சிலேஷன் கரெக்டாக ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே வந்து என்ட்ரி வந்துடும். இன்னொரு முக்கியமான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. என்னென்னா, சில நேரங்களில் என்ன ஆகும்னா பேங்க்கில் வந்து என்ன பண்ணிடுவாங்க, நமக்கு வந்து தெரியாமல் என்ன செஞ்சுருவாங்க, ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு அங்கே வந்து அட்ஜஸ்ட் ஆகுது அப்படின்னு வச்சுக்கிடுவோம். ஒரு இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து ஆனால் நம்ம வவுச்சர் போட்டிருக்க மாட்டோம், ஆனால் இன்ட்ரெஸ்ட் வந்து சார்ஜ் ஆகிருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், வவுச்சரில் போய்ட்டு நம்ம செக் பண்ணுறோம். ஓ, இன்ட்ரெஸ்ட் வந்திருக்கா, F6 அப்படின்னு போட்டுட்டு இங்கே SBIயில் போய்ட்டு இங்கே என்ன பண்ணணும், அல்ட் சீன் கொடுத்துட்டு இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு
நீங்கள் இந்த ஒரு டைம் லெட்ஜரில் க்ரியேட் பண்ண போகிறீங்க, அதனால தான் நம்ம எப்படி கொடுக்குறோன்னா. அப்போ என்ன பண்ணணும், இன்டைரக்ட் இன்கம் அப்படின்னு கொடுத்துட்டு என்ட்ரு பண்ணிட்டே வாங்க. எவ்வளோ வந்துச்சுப்பா, ஒரு 400 ரூபா இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு, என்ட்ரு பண்ணிக்கோங்க. இப்போது அது எப்படி வந்துச்சு அப்படின்னா டைரெக்டாக அக்கௌண்ட்டில் வந்துச்சு. அப்போ என்ன பண்ணணும், இங்கே அதர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். கொடுத்துட்டு வேறு எதுவுமே என்ட்ரி தேவையில்லை, ஜஸ்ட்டு என்ட்ரு பண்ணிக்கோங்க. முடிச்சதுக்கப்புறமா நேராக எஸ்கேப் கொடுக்கணும். இங்கே போய்ட்டு பேங்கிங்கில் போய்ட்டு பேங்கிங் ஆக்டிவிட்டீஸில் போனீங்கன்னா அந்த ஒன்றை காட்டும், என்ட்ரி பண்ணணும். இங்கே பேங்க் டேட், அது என்றைக்கு அந்த பேங்க் அந்த இன்ட்ரெஸ்ட் ரிசீவ் ஆகிடுச்சோ அந்த தேதியை கரெக்டாக நீங்கள் வந்து என்ட்ரி பண்ணணும். இதுதான் என்ட்ரி பண்ணிக்கிட்டே வரணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்க, இப்போ என்ட்ரி பண்ணியாச்சு. நான் எதெல்லாம் ரெகன்சிலேஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எப்படி செக் பண்ணுறது, அதுக்கும் வழி இருக்குது. பேங்க் ஆக்டிவிட்டீஸில் போனீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்ட்ரி பண்ணிவிட்டு உள்ளே போங்க. அப்படி போனீங்கன்னா உள்ளே வந்து இந்த மாதிரி காட்டும். இப்போது ஒன்று மேலே 7,900 ரூபாய் இருக்கணும் அப்படின்னு சொல்லி காட்டுது. ஸோ இதை நீங்கள் வந்து இதில் செக் பண்ணிக்க முடியும். ஸோ எஸ்கேப் கொடுத்துக்கோங்க. எஸ்கேப். இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா டிஸ்பிளே மோர் ரிப்போர்ட்ஸில் உள்ள அக்கௌண்ட் புக்ஸில் கேஷ் பேங்க் புக்கில் இந்த 7,900ம் அந்த 7,900ம் கரெக்டாக இருக்குதா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நான் ரெகன்சிலேஷன் பண்ண அந்த டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு வந்து இப்போ காட்டணும். நான் எதெல்லாம் கரெக்டாக நான் ரெகன்சிலேஷன் பண்ணியிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வந்து பார்க்கணும். அப்படின்னா அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னா இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து F12 கான்ஃபிகர்னு ஒரு ஆப்ஷன் வச்சோம் இல்லையா, இதில் கிளிக் பண்ணும் பொழுது இங்கே யூஸ் மேனுவல் ரெகன்சிலேஷன் அஸ் த டிஃபால்ட் மோடுன்னு ஒன்று இருக்கும். அல்லது இங்கே என்ன பண்ணிங்கன்னா இந்த இடத்துல நோ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஜஸ்ட் என்ட்ரி பண்ணிகிட்டே வாங்க. என்ட்ரி பண்ணிவிட்டு உள்ளே ஒரு என்ட்ரி பண்ணுங்கள். உள்ளே என்ட்ரி பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு டீட்டெயில் காட்டும். இதில் வியூ ரெகன்சிலைஸ்டுன்னு சொல்லி கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி ஒன்று வரும். இதில் எந்தெந்த மாதம் எவ்வளோ ரெகன்சிலேட் பண்ணியிருக்கோம், ஏப்ரல் மாதம் என்னெல்லாம் நம்ம ரெகன்சிலேஷன் பண்ணியிருக்கிறோம், மேல என்னெல்லாம் ரெகன்சிலேஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி காட்டும். ஓகே, இப்போ நம்ம எஸ்கேப் கொடுத்துட்றேன். நல்லா திருப்பி ஒரு தடவை பாருங்கள். பேங்கிங்கில் போகிறோம், பேங்கிங் ஆக்டிவிட்டீஸில் போகிறோம். இங்கே F12 இந்த கார்னரில் இருக்கக்கூடிய இந்த F12 அப்படிங்கிறத கிளிக் பண்ணியிருக்கீங்க. இதில் முதல்ல என்ன இருந்தது, டிஃபால்ட் மோடில் எஸ்ன்னு இருந்தது. என்ட்ரி பண்ணி வர்றோம், இந்த மாதிரி காட்டுது. இதில் கிளிக் பண்ண உடனே இங்கே என்ன காட்டுது, இங்கே எதுவுமே காட்டலை. இப்போ நம்ம F12 கான்ஃபிகரில் போயிட்டு நீங்கள் என்ன இதில் வந்து இந்த ஆப்ஷன் எதுவுமே கொடுக்கல. அதாவது நம்ம எதெல்லாம் ரெகன்சிலேஷன் பண்ணியிருக்கோங்கிற டீட்டெயில் நமக்கு இதில் தெரியலை. அப்போ எனக்கு தெரியணும் அப்படின்னா ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணணும், என்ன சொல்லியிருக்கிறேன், இந்த இடத்துல F12 கொடுத்தீங்கன்னா வராது. ஜஸ்ட்டு எஸ்கேப் கொடுங்க. எஸ்கேப் கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்க்ரீன் வரும்பொழுது ஒரு F12 இந்த இடத்துல அழுத்துங்க. இங்கே என்ன பண்ணணும், யூஸ் மேனுவல் ரெகன்சிலேஷன் அஸ் த டிஃபால்ட் மோட் அப்படிங்கிற இடத்துல எஸ் கொடுங்க. கொடுத்துட்டு என்ட்ரி பண்ண உடனே திருப்பி ஒரு தடவை என்ட்ரி பண்ணணும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின் எஸ்கேப் கொடுத்துட்டு திருப்பி பண்ணால் தான் வரும். பேங்கிங்கில் போகிறீங்க, பேங்கிங் ஆக்டிவிட்டீஸில் போனீங்கன்னா இப்போ இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆகலை. அதை நான் திருப்பி சொல்கிறேன், திருப்பி செக் பண்ணுவோம். F12 போயிட்டு இதில் நோ கொடுக்கணும், மறந்துட்டேன். யூஸ் மேனுவல் ரெகன்சிலேஷனில் நோ கொடுக்கணும். நோ கொடுத்துட்டு என்ட்ரி பண்ணிங்க அப்படின்னா தான் அது வரும். இப்போ என்ட்ரி பண்ணுங்கள். என்ட்ரி பண்ண உடனே இந்த வந்துருச்சா, இதில் வியூ ரெகன்சிலைஸ்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே எந்தெந்த மாதம் என்ன ரெகன்சில் பண்ணுங்கிற அந்த டீட்டெயிலோட இங்கே வந்துடும். ஒரு வேளை நான் இந்த தேதியை நான் மாற்றணுங்க, நான் தெரியாமல் நான் வந்து இந்த கன்சல்டன்சி சார்ஜஸ் வந்து நான் ஒன்று மேனும் போட்டுட்டேன், நான் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா செட் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த செட் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல போயிட்டு இங்கே ஆல்ரெடி ரெகன்சிலைஸ் ஆயிடுச்சுங்கிறனால ரெகன்சிலேஷன் போடுறோம். இதில் நீங்கள் தேதி சேஞ்ச் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1 ஏப்ரலில் தாங்க அட்ஜஸ்ட் ஆச்சு அப்படின்னா நீங்கள் 1 ஏப்ரல் நீங்கள் மாற்றிக்கலாம். மாறிடுச்சா, இல்லை மொத்தத்திலே அது கலெக்ஷனே ஆகலை அப்படின்னா நீங்கள் திருப்பி அந்த செட்டு ஸ்டேட்டஸில் போயிட்டு இந்த இடத்துல என்ன பண்ணுங்கள், கலெக்ஷனே ஆகலை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், இதில் வந்து டெலிட் பண்ண விடாது. அப்போ என்ன பண்ணணும், டிரான்சாக்ஷன் ஸ்டேட்டஸில் சிஸ்டம் இன்ஃபர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, அல்லது ஆன் ஹோல்டு, இதில் ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணணும். சிஸ்டம் இன்ஃபர்டுன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இது ரெகன்சிலேஷன் ஆகலை அப்படின்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டாக வந்துடுச்சா. இதுதான் விஷயம் உங்களுக்கு. ஓகேங்களா? ஓகே, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா, கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்தாலும் நீங்கள் முதல்ல இருந்து திருப்பி ரிவைண்ட் பண்ணி இதை பாருங்கள். இது கண்டிப்பாக செஞ்சாகணும். வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட்டில் என்ட்ரி பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இது உங்கள் ஸ்ரீ பத்ரகாளி லேர்னிங் ஹப் யூடியூப் சேனல்.